டாஸ்கில் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் பங்கேற்க முடியாது. ஒவ்வொரு மணிக்கான நம்பரிலும் ரிசல்ட்ஸ் சனிக்கிழமை தெரியும். என்னது டிக்கெட் டு ஃபினாலே ரிசல்ட் வந்து சனிக்கிழமை தானா? ஓ, விஜய் சேதுபதி வந்து இவங்க ஏதாவது ஏமாத்தி விளாண்டாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டி ரிசல்ட் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது இல்லாம டிக்கெட் டு ஃபைனலோட லாஸ்ட் டாஸ்க் 10வது டாஸ்க் நடக்குது. 9வது டாஸ்கே அந்த ட்ரம் டாஸ்க் தான். அதுக்கப்புறம் 10வது டாஸ்க் தான் நடக்குது. அந்த 10வது டாஸ்க்ல ஹவுஸ்மேட்டுக்கு பெரிய அதிர்ச்சி. அதுவும் முக்கியமா அந்த 0 பாயிண்ட் எடுத்தாங்களா 4 பேரு, அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா அந்த பவுலிங் கேம் இருக்குல்ல, உருட்டி விட்டு அந்த பின்ஸ் எல்லாம் அடிக்கிற கேம்ல இருக்குல்ல, அதுல தோத்தவங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் 0 ஆயிரும் அப்படின்னு சொன்னது நம்மளுக்கே அது வந்து கொஞ்சம் அன்ஃபேருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கேம ஒரே கேம்ல பால உருட்டி விளையாடுறதுல தன்னோட பாயிண்ட் பூரா இலக்க நேர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் பிக் பாஸ் டீம் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா இந்த உருட்டி விட்டு கரெக்டா அந்த பின்ஸ் அடிக்க கூட தெரியல அப்படின்னா இவங்க டிக்கெட் விளையாண்டு என்ன செய்ய அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அப்படி நினைச்சாலும் அது தப்பு தான். அதன்படி வந்து ஜாக்லின், பவித்ரா, விஷால், அருண் இவங்க 4 பேருமே வந்து இந்த டிக்கெட் ஃபினாலேயோட 10வது டாஸ்க் விளையாட முடியாது. ஆனா இன்னைக்கு மார்னிங் கூட டெலிபோன் டாஸ்க் இருந்தது. அதுல அருண் எடுத்து ஜாக்லினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது 2 பவுல்ல வச்சிருக்கப்படும். கிட்டத்தட்ட வந்து 50 பாலோ 100 பாலோ இருக்கு. அதை வந்து கிரீன் கலர், ரெட் கலர் இருக்கு, அதை மாத்தி வந்து 150 செகண்ட்ஸ்க்குள்ள போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலயும் ஜாக்லின் தோத்து போயிட்டாங்க. ஒருவேளை அதுல வின் பண்ணி இருந்தா அப்படின்னா அருணுக்கு 2 பாயிண்ட்டும் ஜாக்லினுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். டிடிஎஃப் டாஸ்க்ல கூட இருந்திருப்பாங்க. ஆனா அதுவுமே இப்ப கிடையாதுட்டாங்க. சரி, அந்த டிடிஎஃப் 10வது டாஸ்க் என்ன அப்படின்னா நேரம் நல்ல நேரம் அப்படின்ட்டு ஒரு டைமிங், ஒரு வீல் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அதுல ஒவ்வொரு பாலும் கொடுத்து கிட்டத்தட்ட அதுல வந்து 12 ஹவர்ஸ் வந்து டைம் போட்டிருப்பாங்க. பிக் பாஸ் ஒவ்வொரு டைமும் சொல்லல, அந்த ரெட் பாலை எடுத்து கீழே வச்சு அந்த டைமுக்குள்ள ஒரு குழி இருக்கும், அதுக்குள்ள போடணும். அதான் டாஸ்க். வீல் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். அதாவது அது பேலன்ஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுலயும் பாலை வச்சு அந்த குழிக்குள்ள போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டஃப். அந்த 12 பாலையும் வந்து அந்த ஹோல்ல வந்து அப்படியே பாக்கெட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒவ்வொருத்தங்க இதையும் காமிக்கிறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு வந்து முத்துக்குமரனும் தீபக் வந்து ஃபுல்லா போடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சூதா இருக்கு. அதுல ஒரு கட்டத்துல கூட வந்து சௌந்தர்யாவை காமிச்சு அவங்க போடுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க சூவை பார்த்தோம்னா சௌந்தர்யா ஒயிட் ஷூ போட்டிருந்தாங்க. ஆனா அது வந்து சௌந்தர்யா போடல. ஆனா சௌந்தர்யாவும் ஒரு 6 பால 7 பால போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த ப்ரோமோ படி முடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக்கும் முத்துக்குமரனுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா பாயிண்ட் என்ன அப்படிங்கறது வந்து பிக் பாஸ் சொல்லவே இல்ல. அத சனிக்கிழமை தான் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுங்களையும் இங்க பாதி பேர் வந்து டிக்கெட் ஃபினாலே வந்து ரயான் தான் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படி வாங்கினாலும் அதனால முத்துக்குமரன் இந்த டிக்கெட் ஃபினால தோத்தாலும் ரயானை கிட்டத்தட்ட பக்கத்துல நெருங்கி போய் தான் வந்து டஃப் ஃபைட் கொடுத்து தான் தோத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ரயான் வந்து உண்மையிலே இந்த கேம் சூப்பரா ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டான். அதனால இந்த டிக்கெட் ஃபினாலே ரயானுக்கு கிடைச்சதுன்னா அது டிசர்வ்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிக்கெட் ஃபினாலே உண்மையிலே யார் வின் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.